கரூர் சம்பவத்திற்கு பிறகு முடக்க நிலைக்கு போன தாவேகா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் மீண்டு வந்தது. தலைமறைவானவர்கள் தென்பட்டார்கள். விஜய் வெளியில வந்தாரு, பேச தொடங்கினாரு. தாவேகா நிர்வாகிகள் பிரஸ் மீட் பண்ணாங்க. இந்த நிலையில சிபிஐ விசாரணையால் மீண்டும் முடங்கியுள்ளார் விஜய் என்ற விமர்சனங்கள் பறக்கின்றன. இந்த நிலையில கட்சியின் மூத்த தலைவர்கள், அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் என்ற அடிப்படையில் கூட செங்கோட்டையனோ நாஞ்சில் சம்பத்தோ விஜய் குறித்தோ கட்சி குறித்தோ எதுவும் பேசக்கூடாது என்ற உத்தரவு போடப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. இவர்கள் பேசும்போது தனக்கு எதுவும் சிக்கலாகிவிடும் என்ற பயத்துல விஜய் தரப்பு இந்த கண்டிஷன்களை போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் ஊடகங்களில் அதிகம் பேசக்கூடியவர். தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்ற பிறகு அவ்வப்போது ஊடகங்களில் பேசி வந்தார் நாஞ்சில் சம்பத். அதற்கு பிறகு அவரோட பேச்சை சோசியல் மீடியாவிலேயோ செய்தி ஊடகங்களையோ பார்க்க முடியறதில்ல. அவர் பேசின கடைசி பேச்சு அப்படின்னா, கூட்ட நெரிசலுக்கு பிறகு கரூர்ல இருந்து விஜய் புறப்பட்டதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு பேசியிருந்தார். அது மட்டும் இல்ல, டெல்லி எஜமானர்களையும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எஜமானர்களையும் கேள்வி கேட்கும் ஒரே தலைவர் விஜய் மட்டும்தான் அப்படின்னு பேசியிருந்தார். நாஞ்சில் சம்பத்தோட இந்த பேச்சுக்கு பிறகு விஜய் குறித்தோ தாவேகா குறித்தோ இல்ல சிபிஐ விசாரணை, ஜனநாயகம் படம் வெளியாவதில் தாமதம், தணிக்கை சான்று போன்ற எந்த விஷயங்களையும் அவர் பேசவே இல்லை, பேச விடல அப்படின்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் அதிமுகவிலேயே சைலண்ட் மோட்ல தான் இருப்பார். ஆனா எடப்பாடி எதிர்த்து தாவேகா வந்திருப்பதாலும் தாவேகாவில் அவர் தான் சீனியர் அப்படிங்கறதுனாலையும் அவரிடமிருந்து அறிக்கை அல்லது செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவரும் சிபிஐ விசாரணை குறித்தோ தங்களுடைய கட்சியின் அரசியல் செயல்பாடு குறித்தோ படம் குறித்தோ எதுவுமே பேசல. அவருக்கும் தாவேகாவில் கட்டுப்பாடு இருக்கிறதா சொல்லப்படுது. சிபிஐ விசாரணை குறித்து பேச நிர்மல்குமார் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதுவும் சில நிமிடங்களுக்கு மட்டும்தான் அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். இதே போல தமிழக வெற்றி கழகத்துல சமீபத்தில் இணைந்த மாற்றுக் கட்சி நிர்வாகிகள், ஊடகவியலாளர்கள், பேச்சாளர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யாருக்குமே டெல்லி சிபிஐ விசாரணை பற்றி, ஜனநாயக படம் குறித்து பேச அனுமதி கொடுக்கல தாவேகா தலைமை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தாவேகா சார்பா தொலைக்காட்சி விவாதங்கள்ல கூட பேச இவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும் அப்படின்னா, விஜயின் அரசியல் குறித்தோ சிபிஐ விசாரணை குறித்தோ எந்த ட்வீட்டும் போடக்கூடாது, ரீட்வீட் கூட செய்யக்கூடாது அப்படிங்கிற கடுமையான கட்டுப்பாடு தாவேகால இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, நிர்வாகிகளுக்கு தானே கட்டுப்பாடு, விஜய் பேசினா என்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. அவர் விசாரணைக்கு போகும்போது ரசிகர்களுக்கு கை காட்டுறதோட நிறுத்திடுறாரு. மேலும் அவர் தரப்புல இருந்து அரசியல் சார்ந்து எந்த அறிக்கையும் இல்ல, பதிவும் இல்ல. பொங்கல் விழா கூட நடத்தல. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் தாவேகா முடங்கிய நிலையில் இருப்பது சரியா என்ற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் கிளப்புறாங்க. ஏற்கனவே தாவேகாவுல திறன் வாய்ந்த திறமையான பேச்சாளர்கள் யாரும் இல்ல, கட்சியில சரியான கட்டமைப்பு இல்ல என்ற விமர்சனங்கள் இருக்கக்கூடிய நிலையில தாவேகாவுல சேர்ந்திருக்கக்கூடிய சீனியர்களையும் அமைதியா இருங்க, பேச வேண்டாம் அப்படின்னு முடக்கி வைப்பது ஜனநாயகமா? இது அந்த கட்சிக்கு தேர்தல் நேரத்துல பின்னடைவா இருக்காதா என்ற அதிருப்தி தாவேகாவில் இணைந்த மாற்று கட்சி நிர்வாகிகளுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, விஜய் எப்பயாவது அரசியல் பேசுறது, தாவேகா அவ்வப்போது முடக்க நிலைக்கு போறது அந்த கட்சி தொண்டர்களை சோர்வடைய வச்சிருக்கு அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.